உச்சிஷ்ட மகா கணபதி நமக்கு ஸ்ரீ வேலபதி சிகிரேகோஷன் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சார்ந்த தகவல்கள். இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கும். குலதெய்வம் சார்ந்த விஷயத்துல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிட்டு வந்துருவோம். சரி, கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா, சீமந்தம் ஒரு ஃபங்க்ஷன் சீமந்தம் வைக்கிறாங்க, ஒரு பூர்வீக ஊரில் வைப்பாங்க. சீமந்தம் வைத்த அதே நாளில் குலதெய்வ கோயிலில் பொங்க வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்பாங்க. சீமந்தம் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபங்க்ஷனாக வைக்கணும். குலதெய்வம் தனி ஃபங்க்ஷன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சீமந்தம் வைத்த அதே நாளில் குலதெய்வ வழிபாடு தவிர்ப்பது நலம். பொங்க வைக்கதான் கூடாது. ரெண்டாவது, சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்று மொட்டையடித்து காது குத்தலாமா? பொதுவாக சித்ரா குலதெய்வ கோயிலுக்கு போவேன் சார், இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு, அது பண்ணலாமா அப்படின்னா உறுதியாக தாராளமாக பண்ணலாம். சித்ரா பௌர்ணமி என்று மொட்டையடித்து காது குத்துவது தைரியமா பண்ணலாம். ஆண் பெண் இருவருக்கும் பண்ணலாம். அதுல அவங்களுக்கு சந்திராஷ்டம் வருதா, அந்த தேதியில மட்டும் சந்திராஷ்டம் வருதா, ஒரு சில நட்சத்திரங்கள் யோகி அவயோகியா வருதா மட்டும் பார்த்துட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். சித்ரா பௌர்ணமிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தைரியமா ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது குழந்தை. இன்னொரு இது காமனா இப்ப ரீசெண்டா வர கேள்வி, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வர கேள்வி இது. சார், நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், நல்லா கவனிச்சுங்க, நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், குலதெய்வ கோயிலுக்கு இப்ப வர முடியல, குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும், இப்ப எப்படி சார் நாங்க பண்றது அப்படின்னா, அந்த மாதிரி ஆனா அங்க மொட்டை அடிச்சு முடியை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், வெளிநாடு இருந்தாலும் சரி, எந்த கிரகத்துல இருந்தாலும் சரி, குலதெய்வ கோயில வந்துதான் மொட்டை அடிக்கணும். உங்களுக்கு அந்த ஒரு வருடத்துல அடிக்க முடியல, 3வது வருடத்துலயாவது வந்து அடிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு வருடம் அடிக்க முடியாது. அதனால 3வது வருடத்துல அடிக்க குலதெய்வ கோயிலுக்கு வந்துதான் ஃபர்ஸ்ட் பிரதானம். ஒரு சில வீட்லயே அடிச்சுக்கிட்டு அந்த முடியே காணிக்கா போடலாமா அப்படிங்கிறது குலதெய்வ கோயில் வழிபாட்டுக்கு செட் ஆகாது. மற்ற கோயிலுக்கு செட் ஆகும். மற்ற கோயில முடி காணிக்க கொடுக்குறேன்னு வேண்டுறீங்க, குலதெய்வ கோயிலுக்கு அப்படி இல்லை. அங்க குலதெய்வ முடியெல்லாம் எடுத்து இது பண்றதில்லை. அங்க நம்ம முதலா அவங்க அடிபணிந்து வழிபாடு செய்யறது முறைதான். அதனால காது குத்து மொட்டை அடிக்கிறது குலதெய்வ கோயில தான் செய்யணும். ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்தாலும் சரி, எந்த கான்டினென்ட்ல இருந்தாலும் சரி, குலதெய்வ கோயில செய்யணும். 1வது வருடத்துல இல்லது 3வது வருடத்துல செஞ்சிருங்க. வீட்டுல எடுத்துட்டு வந்து முடிய கொடுத்தது தவிர்க்கணும். சரி, அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான குலதெய்வம் சார்ந்த தகவல்களை பார்ப்போம். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. அது அந்த கேள்வி ஏதாவது இருந்தா அதுவும் மற்றவங்களுக்கு பயனுள்ள கேள்வியா இருந்தா அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக தவிர்க்காமல் இதை பார்த்துட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.